ஒவ்வொரு இரவும் நீங்கள் உங்கள் வீட்டில் வசதியாகவும் பாதுகாப்பாகவும் அமர்ந்திருக்கிறீர்கள். ஆனால் இருட்டில் வெளியே என்ன நடக்கிறது என்பது உங்களுக்குத் தெரியாது. உங்கள் வீட்டிற்கு வெகு தொலைவில் இருண்ட மற்றும் தனிமையான இடம் உள்ளது. நீங்கள் அதைப் பற்றி அறியாமல் இருக்கலாம், ஆனால் அது இருக்கிறது. நாடு முழுவதும் சிறிய நகரங்கள் மற்றும் நகரங்களில் இந்த இருண்ட மற்றும் தனிமையான இடங்கள் பல உள்ளன. நான் சிறுவனாக இருந்தபோது ஒரு சிறிய நகரத்தில் வாழ்ந்தேன். ஜானி கிரெய்க் எனக்கு தெருவில் வசித்து வந்தார். நான் அவருடைய பெரிய சகோதரருடன் நட்பாக இருந்தேன். அப்போது அவர் குழந்தையாகத்தான் இருந்தார். அவர் வளர்ந்து வருவதை நான் பார்த்தேன், ஆனால் நான் அவரை அதிகம் கவனிக்கவில்லை. சில சமயங்களில் மாலையில் ஒரு அட்டைப்பெட்டி பால் அல்லது சர்க்கரை பொட்டலத்தை வாங்குவதற்காக என் அம்மா என்னை உள்ளூர் கடைக்கு அனுப்புவார். கடைக்குச் செல்லும் வழியில் நீண்ட இருண்ட சாலையைக் கடக்க வேண்டியிருந்தது. பகலில் அது பழைய முறுமுறுப்பான மரங்கள் மற்றும் எதுவும் கட்டப்படாத மற்றும் எதுவும் கட்டப்படப் போவதில்லை என்று காலியிடங்கள் வரிசையாக ஒரு நிழல் இடம் இருந்தது. நான் பகலில் பயப்படவில்லை, ஆனால் இரவில் அது வேறு இடம். ஒரு தனிமையான இடம், இருள் மற்றும் விசித்திரமான இடம், பயமும் நிறைந்த இடம். அருகில் வீடுகள் இல்லை, தெருவிளக்குகள் இல்லை. கருப்பாக இருந்தது. கருப்பு எவ்வளவு கருப்பு இருக்க முடியும்? ஆழ்ந்த இரவு போல இருள். உயரமான மரங்கள் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் தடுத்து சாலையின் குறுக்கே நீண்ட நிழல்களைப் போட்டன. அந்த வழியே போக வேண்டிய போதெல்லாம் மெல்ல மெல்ல நடந்தீர்கள். இருண்ட சுரங்கப் பாதையில் அடியெடுத்து வைப்பது போல் இருந்தது. உங்களுக்குப் பின்னால் வீடுகளின் விளக்குகள், கார்களின் சத்தம் மற்றும் நடைபாதையில் நடந்து செல்லும் மக்கள். உங்களுக்கு முன்னால் ஒரு நீண்ட தனிமையான இருள் இருந்தது. அதில் எதுவும் பதுங்கியிருக்கலாம், எதுவும் இருக்கலாம். ஒவ்வொரு முறையும் இரவில் அந்த இடத்தைக் கடக்கும்போது எனக்கு பயமாக இருக்கும். யாராவது வருவார்கள் என்று நான் நம்பினேன். அதனால் நான் தனியாக நடக்க வேண்டியதில்லை. ஆனால் யாரும் வரவில்லை. அந்த இருட்டுப் பாதையில் நடந்து செல்லும்போது இருளில் பதுங்கியிருக்கும் ஏதோ ஒன்றையோ அல்லது யாரோ பதுங்கிக் கொண்டிருப்பதையோ பார்ப்பார்களோ என்று அரைகுறை எதிர்பார்ப்புடன் மரங்களின் மீது கண்களை நிலைநிறுத்திக் கொண்டிருப்பேன். ஒருவேளை அது போகிமேன். என் அம்மா அடிக்கடி என்னிடம் போகிமேன் பற்றியும், பாதையை விட்டு விலகிச் செல்லும் சிறுவர்கள் மற்றும் சிறுமிகளுக்காக அவர் இருண்ட இடங்களில் எப்படிக் காத்திருப்பார் என்றும் கூறியிருந்தார். ஒருவேளை அது ஒரு குழந்தை வேட்டையாடும் சாக்லேட் மற்றும் நாய்க்குட்டி என்று வாக்குறுதி அளித்து குழந்தைகளை கவர்ந்திழுக்கும் தீய மனிதர்களைப் பற்றியும் என் அம்மா என்னை எச்சரித்தார். ஒருவேளை அது வேறு ஏதாவது இருக்கலாம், ஏதோ மோசமானது. என் கண்ணின் ஓரத்திலிருந்து கருப்பு நிறத்தில் வளைந்திருக்கும் தவறான உருவங்களின் பார்வையை நான் கண்டேன். அவை வெடித்து என் மீது பாய்ந்து வரும் தருணத்திற்காக காத்திருந்தேன். பின்னர் அந்த அமைதியான மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியில் அவர்கள் என்னைக் கிழிக்கவும் என்னிடம் சொல்ல முடியாத விஷயங்களைச் செய்யவும் தொடங்குவார்கள். யாரும் என்னை மீண்டும் பார்க்க மாட்டார்கள். தொங்கிக் கொண்டிருக்கும் எந்தப் பறவையும் பாடாத தனிமையான இருளில் என்ன நடக்கிறது என்பது அவர்களுக்குத் தெரியாது. அவர்கள் என்னை நம்ப மாட்டார்கள் என்று எனக்குத் தெரியும். அந்த இருண்ட மற்றும் தனிமையான சாலையில் மரங்களுக்கு நடுவே ஏதோ ஒரு அல்லது யாரோ வாழ்ந்தார்கள் என்று அவர்களை நம்ப வைக்க நான் எதுவும் சொல்ல முடியாது என்று எனக்குத் தெரியும். நான் வளர வளர தனிமையான சாலையை படிப்படியாக மறந்துவிட்டேன். நான் உயரமானேன். நான் உயர்நிலைப் பள்ளிக்குச் சென்றேன். நான் கால்பந்து விளையாட ஆரம்பித்தேன். நான் ஓட்டக் கற்றுக்கொண்டேன். பெண்களுடன் பழக ஆரம்பித்தேன். வருடங்கள் கடந்தன. எப்படியோ இருளில் பதுங்கியிருந்த விஷயத்தை மறந்துவிட்டேன். அதன் நினைவு இன்னும் என் மனதின் தொலைதூர மூலையில் உள்ளது. ஆனால் அது குழந்தை பருவத்தில் பூட்டப்பட்ட நினைவாக இருந்தது. ஆண்டுகள் கடந்துவிட்டன. ஆனால் இரவில் அந்த இருண்ட மற்றும் தனிமையான சாலையில் நடக்க வேண்டிய மற்ற குழந்தைகளைப் பற்றி நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. 3 நாட்களுக்கு முன்பு ஜானி கிரெய்க் காணாமல் போனார். அவர் எனக்கு எதிரே குடியிருந்தார். நான் அவருடைய பெரிய சகோதரருடன் நட்பாக இருந்தேன். அப்போது அவர் குழந்தையாகத்தான் இருந்தார். அவர் வளர்ந்து வருவதை நான் பார்த்தேன். ஆனால் நான் அவரை அதிகம் கவனிக்கவில்லை. அவர் காணாமல் போகும் வரை இல்லை. அந்த இருண்ட மற்றும் தனிமையான சாலையின் மரங்களில் அவர்கள் அவரைக் கண்டார்கள். அவரது உடல் கிழிந்தும் நசுக்கப்பட்டும் கிட்டத்தட்ட அடையாளம் காண முடியாத அளவிற்கு இருந்தது. அவர் சில வகையான விலங்குகளால் தாக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். அதைக் கேட்ட மாத்திரத்தில் என்ன நடந்தது என்று தெரிந்தது.
ஜானி கிரேக் என்னுடைய சிறுவயது பயம் உருவாக்கிய விஷயத்தால் கொலை செய்யப்பட்டார். என் கற்பனையில் நான் கற்பனை செய்த விஷயம். அந்த இருண்ட மற்றும் தனிமையான சாலையில் நான் அதை விட்டுவிட்டேன். ஒரு இருண்ட இரவில் வீட்டிற்கு நடந்து செல்லும் பயந்த சில சிறு பையனுக்காக காத்திருக்க நான் அதை அங்கேயே விட்டுவிட்டேன். நான் ஓடக்கூடிய வேகத்தில் ஓட முடியாத ஒரு சிறுவன். அதன்பின் ஊரில் மரங்களை வெட்டி தெருவிளக்குகள் அமைத்தனர். அந்தச் சாலை இனி இருளாகவும் தனிமையாகவும் இல்லை. அங்கே பதுங்கியிருந்த விஷயம் இப்போது இல்லாமல் போய்விட்டது. இது வேறு எங்கோ சென்றுவிட்டது. அங்கு மக்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி வேறு சில சிறிய நகரங்களுக்கு. உங்களைப் போன்ற ஒரு சிறிய நகரம், அது இங்கே இருந்தது போல் மீண்டும் காத்திருக்கும். பயமுறுத்தும் வேறு ஏதேனும் சிறு பையன் அல்லது பெண் வரும் வரை அது காத்திருக்கும். இது ஒரு நேர விஷயம் மட்டுமே.